வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ஓசூர் ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg அரிசி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சிக்கன் எடுக்கணும். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த பெரிய பெரிய பீஸு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 மீடியம் சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பிரியாணி இலை, 8 பச்சை மிளகாய், 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு 4 ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது 6 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 8 பட்டை, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸு, 8 லவங்கம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாம் ஒன்றா போட்டுட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை அரைக்கிறதுக்கு நம்ம தக்காளி சேர்த்ததுனால அதே போதும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே சிக்கனை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். கிளறிட்டு இப்போ இதில் ஒரு 600 ml தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில், அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சிக்கன் பாதி வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா சிக்கன் வெந்திருக்கு, அரை வெக்கடா வெந்திருக்கு. இப்போ தண்ணி தனியாகவும் சிக்கன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இதே தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு ஊற்ற போகிறோம். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். 100 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பட்டை, லவங்கம், முந்திரி, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். மசாலா நம்ம தண்ணியே சேர்த்தாம தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கனில் தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். 1/2 kg அரிசிக்கு 500 கிராம் அரிசிக்கு 1000 ml தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்த்த முடியும். உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா சேர்த்திக்கலாம். மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இப்படி விட்டுட்டு பாருங்கள், இப்படி கொதி வரப்போ தான் நம்ம அரிசி சேர்த்தணும். அரிசியும் சிக்கனும் சேர்த்திட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓசூர் ஸ்டைல் ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.